படம் பாருங்க. தனியாக பார்த்தா டிக்கெட் தர மாட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசினேங்க. அப்போ வந்து சொன்னாங்க இதை பேசிட்டல நீ பேசிட்டு அது சும்மாங்க அப்படிதான். என்ன சொல்றது? சரி சார், அந்த எந்த வருஷத்தோட படம்? இது சிக்ஸ்டீஸ், லேட் 60s, early 60 and 70 நடக்கிற மாதிரியான ஒரு கதை நடக்குது. இப்போ எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஏதாவது இந்த படத்தில் நடிக்கிறவங்க எப்படி இது எனக்கு 70s எனக்கு 70s போயிட்டு வந்த மாதிரி வந்து பீரியட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெரி நைஸ் ப்ளசன்ட். இது வரும் நிறைய திருப்பி மட்டும் இல்லாமல் பண்ணுறது படத்தில் நடிக்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கட்லேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துக்கான ஒரு அட்மாஸ்பியர் செட்டாக இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட் எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி தான் எப்படி பிஹேவியர் ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும் அதெல்லாம் டேரக்ட் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒர்க் ஷாப். படத்தில் நடிக்கும் நான் எல்லாமே நிறையா படங்கள் வந்து ரொம்ப டஃப்பாகவும் ஃபேமிலி ட்ராமா வயசு நான் வந்து நானே நல்லா ரீல்ஸே வந்து ஒவ்வொரு டயலாக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டிங், அதாவது அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து நம்மளை காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூப்பராக பண்ணுவாங்க, சீரியஸாக பண்ணிருப்பாங்க, ஆனால் காமெடியாக வந்து அதுதான் ஒரு ப்ளஸ். உண்மையாக பார்த்து காமெடி அதாவது வெரி பேசிக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்குங்களா அடுத்த பக்க படம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே பண்ணிங்க. அது எல்லாமே நம்ம அந்த ஃபிலிம் மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் உங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு அப்பா, அதாவது நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்காக தூக்கி போட்டுப்பா செத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து நீங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்க செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? செட்டில் எப்படி ஜாலியாக இருந்தா செட்டு பயங்கரமான டீமே பயங்கரமான ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரெஷரைஸ் பண்ணுறது ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயினாக ரொம்ப ஜாலியாக நேச்சுரலாக அவங்க பொண்ணு உங்களுக்கு சொல்லும் போது அவங்களோட ஒய்ஃப் பேக்ரவுண்டில் ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு நேச்சுரலாக சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அழகாக போட்டு எல்லாம் இன்னொரு விஷயம் தான் என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்க அதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. அது வந்து முன்னாடியே எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும், எனக்கு தெரியாது எல்லாருக்கும் எல்லாரும் தத்தாங்கிற ரைட்டிங் ஹீரோ வந்து அவர் தான் ரொம்ப நான் ரசிக்கக்கூடிய திரையில் வந்து அவங்களோட அந்த 60, 70 வந்து எப்படி ஒரு பெண் இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எல்லா ஆக்டிங் எக்ஸ்பெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ரசிக்க முடிஞ்சது அதில் கதையோட ஒன்றி போக முடிஞ்சது, நம்மளை கண்டினியூவாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் அண்ணி 2 பேர் இருக்கும்போது ஹோட்டலில் இலை தோசை வச்சுருப்பாங்க. நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வெளில போக சிந்திக்க வச்சு சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த டேரக்டரே வந்து டேரக்டர் தான் சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் சிரிக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த ஷார்ட்டை வந்து இலையில கொண்டு வந்து காமிச்சு நம்மளை அதை யோசிக்க வைக்கிறாரு. அது கொஞ்சம் லேட்டானாலும் டக்கு நம்மளை சிரிக்க இது பண்ணுறாங்க. காமெடி ஆக்டரே இல்லாமல் அந்த ஒரு அந்த அட்மா சீரியஸாக இருக்கும், ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க, அதான் இதோட. ஆனால் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி நடக்கிறது வெளில வந்து கேட்டேன், வெளில இருந்து பார்த்தேன், அது மாதிரி இருக்குது எனக்கு. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டப்பிங் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக பண்ணேன். ஒரு அல்கர்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக எவ்ரி திங் எல்லாமே போராட்டங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சொல்லுறது ஒரு டேரக்டாக. அதே மாதிரி ஒரு பெண்களுக்கு கட்டாய கல்யாணமும் கட்டாய சொல்கிறது வந்து நம்ம இன்னும் டேரக்டரை வந்து பக்கத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு மொழி மட்டும் இல்லை, நம்ம முயற்சி எதுவுமே பண்ணி அது ஒரு திணிப்புதான்றத அவங்க தாத்தாக்கு சொல்லுவாங்க. அந்த டேரக்டரோட ஹிந்தி மட்டும் திணிக்கிறது கிடையாது, இந்த கட்டாய கல்யாணத்தை ஹிந்தி திணிப்பு மாதிரி ஒரு திணிப்பு
பண்ணுங்க அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரோட போய் படம் பாருங்க. தனியா பார்த்தா டிக்கெட் தர மாட்டாங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு இன்டர்வியூல பேசினேங்க. அப்போ வந்து சொன்னாங்க ஏன் வந்து இதை பேசிட்டல நீ பேசிட்டு இல்லை இல்லை மேடம், அவங்க ஏன் சொல்கிறாங்க அது சும்மாங்க அப்படிதான். என்ன சொல்றது? சரி, but yes. பேசுறதா கூட நானே நீங்களே ஸோ ஒன்றும் இல்லைங்க, படம் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம், கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். நன்றி. அந்நிய பற்றி தீமா எடுத்து பண்ணியிருக்காரு. பட் இது டூ லேட் இந்த டேன்னு பண்ணுது. ஏன்னா 60s mid-60s இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ அது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையாக யாரும் பார்த்துக்கல. ஒரு வித்தியாசமான நகைச்சுவையை வந்து அடிப்படையாக அடித்தளமாக வச்சு பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் இந்த காமெடி சீன்ஸ் அண்ட் காமெடி டைலாக் அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். பெண்களோட கட்டாய கல்யாணம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அதை இந்திய திணிப்புக்கு அதை கனெக்ட் பண்ணி சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இது அந்த தாத்தாவுக்கு நீங்கள் சொல்ல போயிருக்கிற கான்டெம்பரரி டைம்ஸில் இப்போ தற்போதைய நடைமுறை இதில் வந்து பெண்களை வந்து கட்டாயப்படுத்தவோ திருப்பி அறவே இடமே கிடையாது. அவங்க தான் இப்போ கல்யாணத்தை மறுக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும், வைப் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சா இல்லை வந்து எப்படி படம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த லைஃப் அந்த டைலாக்கு, அந்த காமெடி சீன்ஸ், அந்த கதாபாத்திர படைப்பு, அப்புறம் வந்து இந்த பீரியட் செட்டிங் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் ஒவ்வொரு இதுவும் வந்து டெக்ஸ்டாக இருக்கட்டும், அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து அந்த ஒரு பீரியடுக்கு நம்மளை கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸு, வெஹிக்கிள்ஸு, பேக்ட்ராப் எல்லாமே ஒரு ஏர் கட்டிங் கூட அந்த அந்த ஸ்டைலில் ஸ்டைலில் இருந்தது. இந்த புடவை கட்டிக்கிற முறை கூட அந்த காலத்தில் மாநிலம் பேண்ட் ஷர்ட்டை போடுறது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம கதையில் ஒன்றி போகும்போது கதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். வைப்பாக முடிஞ்சது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு சில ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை புது கல்யாணம் பண்ணுறவங்க அண்ணியெல்லாம் மீட் பண்ண ஒரு ஹோட்டலில் இலையில அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ற மாதிரி அது சிரிக்கிற மாதிரி ஒரு சைலண்டான ஒரு அதாவது அது சனசி மூமெண்டாக இருந்தது. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சி. பட் அந்த காட்சியோட வடிவமைப்பினால உண்மையாகவே நகைச்சுவை நூறு என்ஜாய் பண்ண நிறைய சீன் அதில் வந்து நிறைய நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிள். இந்த சீன் அவ்வளோ நேச்சுரலாக மூமெண்ட் போவாச்சு. ஆனால் அது நம்ம புரியுன்றதுக்காக அந்த இலையில வந்து தோசை இருக்கிற மாதிரி காமிச்சு நம்மளை வந்து ரசிக்க வச்சுருக்காங்க. இன்னொன்று யார் ஏற்று போடலாங்கிறது அந்த வீட்டில் மருத்துவம் அந்த பையனோட வயசு நல்லா இருக்கும். என்ஜாயபிளாக இருந்தது. அது வந்து ஒரு தொலைநோச்சி அந்த இடத்துல கரெக்டாக ஒரு டைலாக் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கிறது என்ஜாயபிளாக இருக்கும். ரகுதாத்தா எப்படி மேடம் இருந்துச்சு உங்களுக்கு? ரகுதாத்தா படம் பார்த்தீங்க இல்லையா, அதோட ஃபீலிங் சொல்லுங்கள் மேடம். ரகுதாத்தா படம் வந்து கிளாசிக் மூவி. பேரை வச்சு யாரும் தயவு செஞ்சு இடப்படாதீங்க. எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். பேருனால வந்து இது ஹிந்தி திணிப்போ ஹிந்தி எதிர்ப்போ அது மாதிரி எதுவும் இல்லை. எல்லாருக்குமான படம். ஒரு காமெடி இது எவ்வளோ இந்த நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த நாங்கள் 70s போன மாதிரி அந்த அதுக்குள்ளேயே இருக்கேன் இன்னும் அதுலேயே இருக்க மாதிரி இருக்கிறது. மொட்டை கடத்த சேர்ந்தோம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸோ அதுலேயே இருக்க மாதிரி இன்னும் நான் ஃபேண்டாஸ்டிக் மூவி. எல்லாரோட இதுவும் ஆக்டிங் சின்ன கேரக்டர் எல்லாரும். இது வசனங்கள்லாம் மேடம் எப்படி மேடம் இந்த ஃபீலிங் வசனங்கள்லாம் எப்படி மேடம்? வசனங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து சரியான நல்ல ஜோக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. மூவி பாருங்கள் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். பெண்களுக்கு கட்டாய திருமணத்தை பற்றி பெண்கள் ஃபேமிலி எல்லாருமே சரி பார்க்கணும். கட்டாய இந்தி திணிப்பு எப்படி அது மாதிரி கட்டாய திருமணம் நம்ம சூப்பராக புரிய வச்சுருக்காங்க.